அது டேண்ட்ரஃப் வருது அப்படின்னாலே உடல் சூடு வந்து அதிகமா இருக்கும். அது டேண்ட்ரஃப் வர்றதுனால நமக்கு அந்த மாதிரி வர்றது கிடையாது. சூடு அதிகமா இருக்கிறதுனால அது போல வருது. அதனால தான் டேண்ட்ரஃப்பும் வந்து வருது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். சூடு வந்து நல்லா குறையும். குறையும் போது அந்த இதுவும் வந்து குறையும். டேண்ட்ரஃப்பும் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ சின்ன வயசா இருக்காங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக் வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 டைம் போடும்போது படிப்படியா அந்த கலர் வந்து மாற நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ஸ்கேல்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஸ்கேல்புக்கும் சரி ரொம்ப நல்லது. அதை ஹெல்தியாக மாற்றுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பன்னீர் ரோஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து நியூ ஹேரை க்ரோத் பண்ணி கொடுக்கறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸான ஒரு துணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பண்ணும்போது அந்த துகள்கள் வந்து தலையில ஒட்டாம இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லிக்விடா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாம. இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா தலையில் சிக்கு இல்லாமல் சீவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கேல்பில் எங்கும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். வச்சுருந்துட்டு இது வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணணும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியும் வேண்டாம், சூடாக இருக்க தண்ணியும் வேண்டாம். அந்த வெதுவெதுப்பான ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு குளித்ததுமே நல்லா தண்ணி குடிச்சிடணும். இது வந்து டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் உடனே நமக்கு தெரியும். அந்த சூடு இது போடும்போதே அந்த சூடு வந்து நல்லா குறையும் போது அந்த ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகுறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு மிஸ் வால்தம்ல வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹேர் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஹேர் பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ வந்து நம்ம கிரே ஹேர் வர்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை வந்து கொஞ்சமாக அந்த கலரை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கும் வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ சின்ன வயசாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு 2 டைம் போடும்போது படிப்படியாக அந்த கலர் வந்து மாற நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன பொருள்? இது வந்து கடுக்காய் எடுத்திருக்கேன். கடுக்காய் வந்து அந்த கிரே ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒரு 7-8 பீஸ் கடுக்காய் எடுத்து அதில் அந்த விதைகள் இருக்கும், அந்த விதைகளை எடுத்துட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ நேரம்? இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரம்? ஆமாம், 8 மணி நேரம் ஊறினா நல்லா ஊறி நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துக்கலாம்? தண்ணியோட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நெல்லிக்காய் ஊற வச்சுருக்கேன். இது வந்து காஞ்ச நெல்லிக்காய். நெல்லிக்காயும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிரே ஹேர் கலர் மாற்றுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடணும் அப்படின்னா ஒரு 2 நெல்லிக்காய் இல்லை 1 நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். இப்போ இது வந்து காஞ்சது. இதுவுமே அதே சேம் டைம் தான், ஒரு 8 மணி நேரம் ஊறும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்து. அடுத்து வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயமும் வந்து 8 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கணும். அடுத்து வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ இதில் இந்த கடுக்காய் நெல்லிக்காய் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அது சேர்க்கும் போது இந்த தேங்காய் சேர்க்கறது அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும், முடியும் நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிடணும். இது ஒரு 4 பீஸ் சேர்த்துருப்பீங்களா தேங்காய்? ஆமாம், தேங்காய் ஒரு 4 பீஸ். இது வந்து போதும். ஓகே, இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு வெள்ளை துணி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸான ஒரு துணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பண்ணும்போது அந்த துகள்கள் வந்து தலையில் ஒட்டாமல் இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும், ரொம்ப திக்காக இல்லாமல். மாஸ்க்குனாலே நம்ம திக்காக தானே அப்ளை பண்ணுவோம். திக்காக அப்ளை பண்ணோம்னா தலையில் இறங்காது, உள்ளுக்குள்ளே ஸ்கேல்பில் போயிட்டு ஊறாது. ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருந்தது அப்படின்னா நல்லா ஸ்கேல்பில் ஊறும், ஹேர்லேயும் நல்லா ஊறி நல்லா இருக்கும். ரொம்ப திக்காக போடக்கூடாது. இப்படி ஃபில்டர் பண்ணி போடும்போது நமக்கு நல்லா இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா தலையில் ஊறும்.
ஆக்சுவலி இளநரை வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கு. ஆமா, அது வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று ஃபேமிலியா வர்றது ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து சூடு பித்தத்தினால வர்ற பித்த நரை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல விட்டமின்ஸ் குறைபாடுனால வர்றது இருக்கு. இந்த ஃபேமிலியா வர்றதை வந்து சரி பண்றது கஷ்டம் தான், ஆனால் முயற்சி பண்ணலாம். சின்ன பசங்களுக்கே வரும்போது சின்ன வயசு அப்படிங்கும்போது நம்ம அதுக்கான பராமரிப்பை கொடுத்து நல்ல உணவு கொடுத்தோம்னா அதை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேக்ஸிமம் சொல்றதுன்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஒயிட் ஹேர் மெலனின் வந்து கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா சத்துக்களுமே வந்து கம்மியா இருக்கும். அப்போ அந்த வீக்கா இருக்கும்போது முடி ரொம்ப சேதமடைந்து அந்த கலர் வந்து மாறும். இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே அரைச்சு ஃபில்டர் பண்ணியாச்சு. ஆமா, இது எப்படி அப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இது வந்து இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இது போடுறதுக்கு முன்னாடி லைட்டா எண்ணெய் வச்சு தலையை நல்லா சீவி சிக்க எடுத்துட்டு நல்லா ஸ்கேல்ப்லயும் ஹேர்லயும் ஊறுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வச்சிருக்கலாம். இது ஆயில் அண்ட் ஹேர்லயே வந்து அப்ளை பண்ணலாம். ஆமா, ரொம்ப ஆயில் வைக்க வேண்டாம். அந்த தலையில சிக்கு இருக்கக்கூடாது, ட்ரையா இருக்கக்கூடாது. ஓகே, அந்த அளவுக்கு லைட்டா எண்ணெய் வச்சுட்டு நம்ம சீவி சிக்க எடுத்துட்டு இதை வந்து ஸ்கேல்புக்கு ஹேருக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற விடணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருப்பாங்க, சில பேர் 1 மணி நேரம் வச்சிருப்பாங்க. அது அவங்களோட விருப்பம் தான், எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்? 1 மணி நேரம் வச்சிருக்கலாம். ஆமா, 1 மணி நேரம் வச்சிருக்கலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து கடுக்காலாம் இருக்கிறதுனால அந்த பித்தத்தை எல்லாம் நல்லா குறைக்கக்கூடியது, அந்த சூடு பித்தத்தை குறைக்கக்கூடியது. அந்த பித்தம் குறையும் போது அந்த பித்த நரைகள் எல்லாம் குறையும் நல்லாவே. வாரத்துல 2 டைம் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். வச்சிருந்துட்டு இது வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது நல்ல மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில வாஷ் பண்ணணும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்க தண்ணியும் வேண்டாம், சூடா இருக்க தண்ணியும் வேண்டாம். அந்த வெதுவெதுப்பான ஒரு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு குளிச்சதுமே நல்லா தண்ணி குடிச்சிடணும். அப்படி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஹேர் பேக் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஸோ இது என்ன ஹேர் பேக் மேம்? இது வந்து டேண்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும். கம்ப்ளீட்டாக டேண்ட்ரஃப்க்கு? ஆமாம், டேண்ட்ரஃப்க்கு தான். அதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நியூ ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் முக்கியமாக நம்ம டேண்ட்ரஃபுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, என்னென்ன இன்க்ரீடியன்ட்? இப்போ இதில் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து வேப்பிலை எடுத்திருக்கேன். இது வேப்பிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அந்த தலையில இருக்கக்கூடிய ஃபங்கல் கிருமிகளை வந்து கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் வந்து இதை கூட சேர்த்துப்போம். அடுத்து வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ஸ்கேல்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின்னுக்கும் சரி நம்ம ஸ்கேல்புக்கும் சரி ரொம்ப நல்லது. அதை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கு இதை நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பன்னீர் ரோஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். அடுத்து வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து நியூ ஹேரை க்ரோத் பண்ணி கொடுக்கறதுக்கும் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது டேண்ட்ரஃப் வருது அப்படின்னாலே உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும். அது டேண்ட்ரஃப் வர்றதுனால நமக்கு அந்த மாதிரி வர்றது கிடையாது, சூடு அதிகமாக இருக்கிறதுனால அது போல் வருது. அதனால தான் டேண்ட்ரஃபும் வந்து வருது. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குளிர்ச்சி கிடைக்கும், சூடு வந்து நல்லா குறையும் போது அந்த இதுவும் வந்து குறையும், டேண்ட்ரஃபும் வந்து கண்ட்ரோல் ஆகிடும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதை வந்து ஃபில்டர் பண்ணி போடும்போது ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை ஃபில்டர் பண்ணணுன்ற ப்ராசஸ் இருக்கு. இது வந்து இல்லைன்னா அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அது வந்து குளிச்சதுக்கு அப்புறம் அப்படியே தலையில ஒட்டி இருக்கும், அது வந்து சிக்கு ஏற்படுத்தும் தலையில. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ரிசல்ட் எவ்வளோ காலம் ஆகும் பார்க்கறதுக்கு? இது வந்து டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் உடனே நமக்கு தெரியும். அந்த சூடு இது போடும்போதே அந்த சூடு வந்து நல்லா குறையும் போது அந்த ரிசல்ட் வந்து நல்லா தெரியும், டேண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் ஆகுறது. இதை கண்டினியூவாக போடும்போது நம்ம டேண்ட்ரஃபை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், தடுக்கவும் முடியும். வீக்லி எவ்வளோ? 2 டைம்ஸ் போடலாம். 2 டைம்ஸ் போடலாம்.
நல்லா சூடு பித்தத்தை வந்து நல்லா குறைக்கக்கூடியது, நல்லா இருக்கும். இப்போ ட்ரை ஹேர்ல அப்ளை பண்ணுமா இல்லாட்டி? இல்லை, இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா தலையில் சிக்கு இல்லாமல் சீவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கேல்பில் எங்கும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தலையில் ஊடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சில டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஆயில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றது எப்படின்னா, ஆயில் வச்ச பிறகு இதை போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஆயில் வந்து நம்ம நிறைய வைக்க தேவையில்லை. இன்னொன்று வந்து டேண்ட்ரஃப் வந்து எதனால வருது அப்படின்னு கேட்கும்போது அதிகம் வந்து சூடுதான். நம்ம எண்ணெய் வச்சு குளிக்கும் போது தான் அந்த சூடு வந்து குறையும், டேண்ட்ரஃபும் வந்து குறையும். ஆமா, இப்ப சில பேர் சூட்டு உடம்புக்காரங்களே இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பவுமே உடம்பு சூடாவே இருக்கும். சீசன் கூட சில பேருக்கு டேண்ட்ரஃப் வரும். ஆமா, சீசன் இந்த மழை சீசன்ல வந்து அந்த மாதிரி வரும். அதுக்கு அந்த மழை சீசன்லயும் என்ன ஆகும்னா, வெளியில கூலிங் அதிகமா இருக்கும்போது உடம்பு இன்னும் அதிக சூடா இருக்கும். அப்பதான் சில பேருக்கு ரொம்ப அந்த பருவு வர்றது, இந்த மாதிரி பருக்கள் வர்ற பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கும். அப்பவும் நம்ம இது பண்ணும்போது நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும், நல்லா இருக்கும். இது தாண்டி நல்லா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். கீரைகள், காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பயறு வகைகள் எடுக்கிறது. இந்த ரொட்டீன்ஸ் ஏதாவது இப்போ ஹேர்க்கு வந்து இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி என்னென்ன ரொட்டீன் வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணணும்? இதுதான், நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி குளிச்சதும் தண்ணி குடிக்கணும், எப்பவுமே நல்லா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் பண்ணுறது, வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து ஹேர் பேக்கு போடுறது. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும், டைமுக்கு தூங்கணும். அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது இன்னும் வந்து உடம்புல சூடு வந்து குறையும், டேண்ட்ரஃப் வந்து இன்னும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது நல்லா நைஸாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கலாம். ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து கிடைக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம்.